ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் தான் இருக்கும். எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஷீட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் 2 வந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். 1 மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது டிமார்ட் போயிருந்தப்ப சுற்றி வச்சுருந்தாங்க இந்த பிளாங்கெட்டு. ஸோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின பிளாங்கெட். பட் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு வேளை இதுக்கப்புறம் யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் இதை யூஸ் பண்ணல. ஸோ இது 6 லேயர் மஸ்லின் பிளாங்கெட். ஸோ பேபி நம்ம கையில் வாங்கும்போது இந்த பிளாங்கெட் தான் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் மஸ்லினில் பாத் டவல் 2 வாங்கியிருந்தேன். ஸோ 2மே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா காட்டன் அண்டு பனியனில் போடுற மாதிரி ஜப்லாஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே 1 டைம் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சது தான். ஏன்னா நியூ பார்னுக்கு போடும்போது சம்டைம்ஸ் புதுசு போடுறப்ப அலர்ஜி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லங்கோட்டு எனக்கு யூஸ் ஆகவே இல்லை. லங்கோட். அதுக்கப்புறம் இந்த அப்சார்பபிள் லங்கோட். உள்ளே லேயர் இருக்கும். பட் 1 பீ ஹோல்ட் பண்ணும். அதுக்கு மேலே வாய்ப்பில்லை. இது மாதிரி ஒரு 3 வந்தது. அதில் 1 மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பால் அவன் குடிக்கும்போது இந்த துடைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே மொத்தமாக ஈரோட்டில் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது கவர்மெண்ட் அந்த கூட வரும்போதே வந்த துண்டு தான். இதுவுமே இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு. ஸோ இது பார்த்தா தாத்தாவோட வேஷ்டியை ஒரு வாட்டி நல்லா அலசி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹாஸ்பிட்டலில். ஏன்னா நியூ பார்ன் பிறந்து மோஷன்லாம் போகிறப்ப ஃபுல்லாக இது பண்ணி தொடச்சி தூக்கி போடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த் இந்த மாதிரி கிளாத் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நிறையா கிளாத் வேஸ்ட் கிளாத் நிறையா வெட்டி வச்சுக்கோங்க. அண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறமே வேஸ்ட் கிளாத் நமக்குமே கேட்பாங்க. ஸோ அதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது எல்லா கிளாத்துமே எங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மேபி டைப்பர் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹக்கீஸில் டைப்பர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சிசேரியன் டெலிவரி ஆனால் சிசர்ஸ் தேவைப்படலான்ட்டு சிசர் வாங்கியிருந்தேன். இது வைப்ஸு 2 வாங்கியிருந்தேன். 1 மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டேன். சோப்பும் சரி, பவுடரும் சரி, இப்போ நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. வேறு பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பவுட்ரு 1 மந்த்துக்கு அப்புறம் பேபிக்கு போட்டு விடலாம். ஏன்னா இந்த ஸ்வெட் ஏரியாஸ்லாம் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். நான் இந்த பீரியட் பேண்டீஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சைஸ் வைஸுமே எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும் போல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபீடிங் பாட்டில் ஃபிலிப்ஸ் அவன்ட்டில் வாங்கியிருந்தேன். நான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். சின்னதே போதும். நான் பிரெஸ்ட் பம்ப் வாங்கும்போது அது கூட வந்திருந்தது அந்த பாட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பிரெஸ்ட் பேட். இது நான் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு தேவைப்படல. வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கு பதிலாக பிரெஸ்ட் பம்ப் வேணால் வாங்கிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நம்ம இது ஃபார்முலா மில்க் கலக்கி கொடுக்கறதுக்கு வந்து தேவைப்படலாம். ஸோ அது அண்ட் ஒரு கெட்டில் மெயினாக. இது இல்லாமல் மதரோட திங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.